போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? பரீட்சித் மகாராஜ் வந்து யாரை மீட் பண்ணுறாங்க? களி புருஷனை. ஸோ இது நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம்? கலியுகத்தில். துவாபரயுகம் கலியுகம் சந்தியா, அதாவது ஒன்று சேரக்கூடிய அந்த காலத்தில் இது நடந்தது. ஸோ இப்போது இந்த களி புருஷன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அப்போது இன்றைக்கி செய்யக்கூடிய இத்தனை விஷயங்களுடைய ஒரு சாம்பிள் 5000 வருஷம் முன்னாடி பரீட்சித் மகாராஜ் பார்க்குறாரு. வேத காலத்தில் சோகம் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா இந்த உலகமே ஒரு நாடு, அதுக்கு ஒரே ராஜா சாம்ராட், அவருக்கு கீழே பல ராஜா. எப்படி இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே பல ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவருக்கு கீழே நிறைய பேர் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ், மேயர் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு ராஜா சாம்ராட் இருந்தார். அவர் யார்? யுதிஷ்டிரர் போனதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ். ஸோ இது குடும்ப அரசியல் கிடையாது, நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி நடக்கக்கூடியது குடும்ப அரசியல். இது குடும்ப அரசியலில் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. பரீட்சித் மகாராஜுக்கு சத்திரியனுக்கு உண்டான பாகவத்தோத்தம சத்திரியா, ராஜ ரிஷி தான், ஆனால் ராஜா. அவருக்கு ராஜ ரிஷிக்கு உண்டான எல்லா தகுதி இருக்கான்னு யுதிஷ்டிரர் வந்து ரிஷிகள் கிட்ட செக் பண்ணிவிட்டு அவரை அந்த பதவி ஏற்க வைக்கலாமான்னு கேட்டுட்டு தான் பரீட்சித் மகாராஜை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் பரீட்சித் மகாராஜ் ஒரு டோர் போகிறாரு, உலகத்தை சுத்த போகிறாரு. அதாவது கலிபுருஷன் வந்துட்டதா அவருக்கு நியூஸ் வந்துருச்சு. அதை பார்க்க போகிறப்போ வழியில் சந்தித்தது தான் அது. கலிபுருஷன் வந்து தர்மத்தின் சொரூபமான காளையையும் பூமி தாயான அந்த பசுவையும் துன்புறுத்துறத பார்த்தோம் போன வரிசையில். அப்போது பரீட்சித் மகாராஜ் சொல்கிறார், இது ஒரு சத்திரியனுக்கு உண்டான குணம் கிடையாது. சத்திரியன்னா உடல் சக்தி இருக்கும் இல்லையா? அந்த சக்தி எதுக்காக யூஸ் பண்ணும்? மக்களை பாதுகாக்கிறதுக்கு, துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே நல்லவங்களை, ஆதரவற்றவர்களை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். சாஸ்திர பிரகாரம் ஆதரவற்றவர்கள்னா யாரெல்லாம்? அதுவும் போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், முதியவர்கள், அப்புறம் பிராமணர்கள். ஸோ இந்த வாக்கியத்தில் பசுவை துன்புறுத்துறது, ஆதரவற்ற பசுவை துன்புறுத்துறத அவர் பார்த்தார். ரெண்டாவது, கலியுகத்தினுடைய ரெண்டாவது அறிகுறி, சத்திரியனை போல் உடை இருக்குது. ராஜா மாதிரி, ராஜா வந்து நரதேவதா இல்லையா? மனுஷன் வந்து தெய்வம் வந்து மனித ரூபத்தில், தெய்வம் செய்ய வேண்டிய காரியத்தை, விஷ்ணு பண்ண வேண்டிய காரியத்தை அந்த ராஜா பண்ணணும். என்னது? மக்களை பாதுகாக்கணும். எதுக்காக? நம்ம எல்லாம் இந்திரிய சுகம் கொண்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கலாங்கிறதுக்காக இல்லை. பயமற்ற நிலைக்கு போகணும், ஆன்மீக நிலைக்கு போகணும், இறப்பற்ற நிலைக்கு போகணும், பேக் டு காட், வைகுண்டத்துக்கு போகணும். அந்த கோல் நிறைவேறதுக்காக ராஜா மக்களை அவங்கவுங்க வர்ணாசிரம வழியில் அவங்க ஃபாலோ பண்ணுங்கிறது தான், அவங்க அதை செயல்படுத்துறதுக்காக தான் இருக்காங்க. ஸோ பொறுப்புள்ள பதவி அது. ஸோ அதுவும் இல்லை, சத்திரியன் போல் உடை, ஆனால் சத்திரிய குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி முந்தின வரிசையில் பார்த்தோம். இந்த வரிசையில் திட்டுறாரு, அயோக்கியனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டீவ வில்லை ஏந்திய அர்ஜுனனும் மறைந்து விட்டதால் குற்றமற்ற ஒரு பசுவை நீ அடிக்க துணிந்தாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய பக்தருமான சத்திரியரான அர்ஜுனரும் இருந்தப்போ இந்த மாதிரி தவறு செய்ய யாரும் இல்லை. இன்றைக்கி நடக்கக்கூடிய தவறு எதுவுமே 5000 வருஷம் முன்னாடி நடக்க விடலை. நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது, நடந்துச்சு. ஆனால் நம்ம பார்த்தோம் எப்படி கிருஷ்ணர் அசுரர்களை எடுத்து கொன்றாருன்னு சொல்லி. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை கொல்வதற்கும் அதோட முடியல, தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் வந்திருக்காரு இல்லையா? இப்போ அந்த கிருஷ்ணர் போயாச்சுன்னா என்ன? இறந்தாரா? கிருஷ்ணர் இறக்கலை. அது எல்லாம் தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க கிருஷ்ணர் திரும்ப போகிறது. ஆனால் அசுரர்கள் கண்ணுக்கு ஐயோ அவர் உடல் விட்டுட்டாரு, ஆனால் அவர் இறக்கலை. அது அவர் கிரியேட் பண்ண மேஜிக். ஸோ கிருஷ்ணர் போயிட்டார்னா இல்லை, போகலை. கிருஷ்ணே ஸ்வதாமோபகத்தை, பாகவதம் பிரகாரம் ஸ்வதாமம் தர்ம ஞானம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ நம்மளை அனாதையை விட்டு போயிட்டாரானா இல்லை. களவு நஷ்டதிருஷாமேஷ புராணா அர்க்கா அதுனோதித்தக. களியில் எல்லாருக்கும் நஷ்ட திருஷ்டி இருக்கும், சரியான பார்வை இருக்காது. இந்த கண் இல்லை, இந்த கண் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆன்மீக ஞானம், ஆன்மீக மூளை இல்லாதால நம்ம கஷ்டப்படுவோம். அதனால புராண அர்க்க
சூரியன் போல் இருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை அதுனா உதித்தக, இப்போ அது உதிக்க வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட கிருஷ்ணர் போனதும் அர்ஜுனர் இல்லாதனால என்ன வேலை செஞ்சிடலான்னு நினைக்கிறியா? அதாவது இன்டைரக்டாக சொல்கிறாரு, நான் இருக்கேன், அவருடைய கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக நான் இருக்கேன், அது செய்ய விட மாட்டேன். அதை மறைவான ஓரிடத்தில் நீ அடிப்பதால் நீ குற்றவாளி என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன? இந்த மாதிரி பசுவதை பண்ணுறப்போ அந்த காலத்தில், வேத காலத்தில் அவங்கள மரண தண்டனை கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பொருளுரை பாருங்க. இறைவனை மனதிலிருந்து அகற்றிவிட்ட ஒரு சமூகத்தில் பக்தரான அர்ஜுனரை போன்ற வீரரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சற்றமற்ற இந்த ராஜ்யத்தை கலியுகத்தின் நண்பர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு பசுவை போன்ற தீங்கற்ற மிருகங்களை மறைவான கசாபு கூடங்களில் கொன்றுவிட திட்டமிடுகின்றனர். அப்படின்னா என்ன? இந்த மறைவான இடத்துல கலிபுருஷன் அடிக்கிறது அது ஒரு இன்சிடெண்ட். அந்த மாதிரி இன்றைக்கி பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா? உலகம் ஃபுல்லாக கசாப்பு கடை தான் இல்லை? நாம் கிருஷ்ணா கான்சியஸில் வந்துட்டோம். அதுவும் இந்தியாவில் அட்லீஸ்ட் மக்களுக்கு தெரியும் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் அந்த பசு மட்டும் இல்லை, எந்த மிருகத்தையும் நம்ம அனாவசியமாக கொல்லக்கூடாது. அதில் டாப் பசு. அதெல்லாம் ஏன்னு நம்ம பார்ப்போம். குற்றமற்ற ஒரு குழந்தையை தனியான ஒரு இடத்தில் கொல்லும் ஒரு கொலைகாரனை போலவே கசாபு கூடங்களில் இத்தகைய கொலை செய்பவர்கள் பரீட்சித் மகாராஜனின் கருத்தின்படி மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டியவர் ஆவர். அப்படின்னா என்ன? குழந்தைய கொல்றதுக்கு இது சமமாக பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போது பசுவை கொன்னா ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை இல்லையா? ஏன் அந்தளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? மனுஷனையும் கொன்னாங்க. மனுஷனை கொன்னா கூட இன்றைக்கி தண்டனை கிடையாது இல்லையா? ஈஸியாக கொண்டுட்டு போயிடுறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி. முன்னாடி அப்படி கிடையாது. ஆன் த ஸ்பாட்லேயே என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அது கொடுத்துருவாங்க. ஸோ பசு எவ்வளோ முக்கியம் மனித வாழ்விற்கு? நீங்கள் யாராவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமா? ஏன் பசு அவ்வளோ முக்கியம்? எல்லா மிருகமும் முக்கியம்தான். இப்போ பாருங்கள், யாருமே யாருடைய ஹெல்ப் உதவியும் இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அதுக்கு பல விஷயம் நம்ம உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒன்று. அப்புறம் ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸ்லாட்டர் ஹவுசஸ் ஓகே. ஏன் பசு முக்கியம்? ஏன் பசுவை கொண்டா நம்ம இவ்வளோ தண்டனை கொடுக்கணும்? அது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மை. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச. பிராமணர்களுக்கும் கோவுக்கும் உண்டான முக்கியமான தெய்வம் கிருஷ்ணர். கோ பிராமணை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தெய்வம். ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டி நிறுத்தக்கூடியது இவங்க 2 பேரும், பிராமணர்களும் கோ. நம்ம அந்த ரீசன் பார்ப்போம். நாமளும் இயற்கையும் பிற ஜீவராசிகளும் ஒன்றா இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வைகுண்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதா நம்ம கோல். சரியா? அதுக்காக தான் இது படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உடலே பாருங்கள், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா, உங்கள் உடலில் முக்கியமாக வயிறில் நிறைய நல்ல கிருமிகள் இருக்குது. அந்த கிருமி இறந்துட்டாலே உங்களுக்கு இம்யூனிட்டி இல்லை. உங்கள் வைட்டமின் B12 ஆகட்டும், உங்கள் செரிமான சக்தி ஆகட்டும், உங்கள் மெமரி ஆகட்டும், உங்கள் மனசாகட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா அந்த கிருமிக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கண்டதையும் சாப்பிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்டு எதை வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த கிருமியெல்லாம் இறந்து போயிடும். அதனால தான் இன்றைக்கி சின்ன வயசுல எல்லாருக்கும் நோய் வந்துடுது. ஸோ ஒரு கிருமி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் கிருமியை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி பரமாத்மா இல்லாமல் ஆத்மா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனால் பரமாத்மா பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி பசுனால் பாருங்கள், எக்கானமிக்காக பொருளாதாரத்தின் படி கூட முன்னாடி வேத காலத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்தப்போ அந்த சந்தோஷத்தில் நந்த மகாராஜ் என்ன பண்ணார்? நிறைய தங்கம் கொடுத்தாரு. அப்போல்லாம் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பேப்பர் கொடுக்குறோம், பேப்பர் வச்சுருக்கோம். அதுவும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்பராக இருக்குது நம்ம பாஸ்புக்கில் இல்லையா? அப்போ பேப்பர் கிடையாது. இமீடியட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கோல்டு, இமீடியட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? கோல்டு
நிறைய கோல்டு கொடுத்தாரு, டன் கணக்கில் எல்லாருக்கும். அப்புறம் லட்சக்கணக்கான பசுக்கள் கொடுத்தாரு. நந்த மகாராஜ் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் அன்றைக்கி வந்து நம்ம நாட்டின் வளம் எதை பொறுத்து இருந்துச்சுன்னா, இயற்கை வளங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் ஒருத்தரோ இது ரொம்ப பணக்கார நாடு அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது. அப்போது பசு பார்த்திங்கன்னா, பசுக்கிட்டேருந்து பால் வருது, அந்த பால்லேருந்து நம்ம தயிர், வெண்ணெய், மோர், நெய் இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். பாலால் செய்யக்கூடிய விஷயம் பாலால் மட்டும்தான் செய்ய முடியும். பால்கிட்டேருந்து வரக்கூடிய சக்தி பால்லேருந்து தான் வரும். தயிர்லேருந்து வரக்கூடிய தயிர், நெய், இது எல்லாமே ஒன்றுன்னா ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிட்டு போயிடலாமே, ஏன் எல்லாம் தனித்தனியாக சாப்பிடணும் பாருங்கள். ஆனால் பாலில் இருந்தால் இதெல்லாம் வந்தது. நம்ம ரொம்ப மில்க் ஸ்வீட் சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சுன்னா அதுக்கு மருந்து என்ன? பாலினுடைய ப்ராடக்டான தயிரே தான் இல்லையா? ஸோ நம்ம நலனுக்கும் ப்ளஸ் நம்ம இது எல்லாமே பசுவெல்லாம் வளர்த்தி பசுவிலிருந்து பால் எடுத்து, அப்புறம் பிரபுபாதர் சொல்கிறாரு, காய்கறி, பால், சர்க்கரை இது மட்டும் இருந்தாலே நம்ம பல லட்சக்கணக்கான நம்ம ரெசிபீஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்மளும் அதை சாப்பிடலாம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி. எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பாலை என்ன பண்ணணும்? இன்றைக்கி கொட்டிடுவாங்க. சில கண்ட்ரீஸில் அவ்வளோ தானியங்கள் இருக்குது, சில கண்ட்ரியில் தானியமே இல்லை. ஆஃப்ரிக்காவில், எத்தியோப்பியாவில் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், லட்சக்கணக்கான யானைகளை கொல்றதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வறட்சி எதுவுமே இல்லை, வேறு வழி இல்லாதனால கொள்கிறாங்க. அது வேறு, கசாப்பு கடையை ஸ்டார்ட் பண்ணி கொள்ள வேறு வழி இல்லாதனால லட்சக்கணக்கான யானையை கொள்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு பாருங்கள். ஆனால் ஒரு கண்ட்ரியில் தானியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மனிதனாக என்ன பண்ணணும்? என்கிட்ட நிறைய இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில், சூடான், எத்தியோப்பியாவில் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க இல்லையா? நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணாங்க? கடலில் கொட்டுறாங்க எக்ஸ்ட்ரா டன் கணக்கில். ஸோ இந்த மாதிரி இந்த தானியங்கள், பால் வகைகள் வச்சே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது ஒன்று. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ட்ரேடு பண்ணணும். ட்ரேடு பண்ணி அந்த பிஸ்னஸை நம்ம யூஸ் பண்ணி மறுபடியும் இதெல்லாம் அறுவடை செய்யலாம். ஸோ எக்கானாமிக்கலாகவும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் நம்ம பால் குடித்தா நமக்குள்ளே என்ன நடக்கும்? சக்தி, உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, பாலில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மமான சக்தி வந்து நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மமான திசுக்களை வலுப்படுத்தும். அந்த திசு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, டிஷ்யூன்னு சொல்லுவோம்ல. அது எதற்காக? அந்த ஆன்மீக சென்டர்னு சொல்லலாம், மூளையில் ஸ்பிரிச்சுவல் சென்டர், அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும் இந்த பால். ஸோ நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம கடவுள் யார், அதாத்தோ பிரம்ம ஜிஞ்ஞாசா, கடவுள் யார், கடவுள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரெயினில் அந்த சென்டர் பசுவனுடைய பால்னால் நம்மளுக்கு அந்த பலன் இருக்குது. ஸோ இவ்வளோ பலன் இருக்கிறப்போ பசு வந்து எல்லாத்தையும் ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா குழந்தைக்கு அது யாராக இருக்கும்? அம்மா இல்லையா? அம்மா தானே சுமந்து வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா கஷ்டம் செல்ஃப்லெஸ்ஸாக, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல குழந்தை கேட்குறாங்கன்னு கொடுக்கறது அம்மா. ஸோ பசு வந்து அம்மாவுக்கு சமமானவங்க. ஸோ அவங்கள கொல்றனால, இத்தனை நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு பசு ஒரு தாயை கொல்வதால் அந்த மரண தண்டனை. ஏன்னா அதை கொல்றவங்களும் சரி, அந்த பசு இருந்தால் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க, அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. அந்த கொல்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கஷ்டம். ஆன்மீக வளர்ச்சி இல்லை, உடல் வளர்ச்சி இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி இல்லை. இது எல்லாமே மூளை உடல் எல்லாம் நல்லா இருந்தாலும் பசுவோட சம்மந்தமான எந்த விஷயத்தையும் நான் எடுத்துக்கலான்னாலும் நம்மளுக்கு மிருகம் மாதிரி இருப்போம், நம்ம ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. ஸோ அதுதான் முக்கியமான காரணம் மரண தண்டனை கொடுக்கணுன்ட்டு பரீட்சித் மகாராஜ் சொல்கிறாரு. இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கு, இறைவனை மனதிலிருந்து அகற்றிவிட்ட ஒரு சமூகத்தில் இல்லையா, அதை எப்படி பகவானை மனசுலேருந்து அகற்ற முடியும்? கிருஷ்ணர் நம்ம எங்கே இருக்கார்? நமக்குள்ள. பரமாத்மாவை எங்கே இருக்காரு? ஹிருதயத்தில். எங்கே சொல்லியிருக்கு? பகவத்கீதாவில் ஸ்லோகா, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம். எல்லாத்தோட ஹிருதயத்துலேயும் பரமாத்மாவாக நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை எப்படி அகற்ற முடியும்? அகற்ற முடியாது. இப்போ என் முன்னாடி இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்குது, நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா என் முன்னாடி இருக்குது. அதை நான் கண்ணை மூடிட்டேன்னா
பாகவதம் இல்லாமல் போயிடுச்சா? பாகவதம் அங்கே தானே இருக்குது. அதே மாதிரி தான் பரமாத்மா நமக்குள்ளே தான் இருக்கார். அவரை வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வழியில் நம்ம போயிட்டு அவரை பிரார்த்திக்கும் போது நம்ம அவரை உணர முடியும். அசுரனை போல் இருந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு பாகவதம் எனக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்கிற மாதிரி. ஸோ மனதிலிருந்து பகவான், அதாவது மனதிலிருந்து அகற்றுவதுன்னா என்ன? கிருஷ்ணா கான்சியஸ் அந்த எண்ணம் கிருஷ்ணா இல்லைன்னு ஆர்டிஃபிஷியலாக நம்ம மனசில் ஏற்றுக்கிறது. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செயலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது எவ்வளோ பசுவதை நடக்குதுன்னு சொல்லி. ஒரு 2020 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 30 கோடி பசுக்கள் ஒரு வருஷம் வதம் பண்ணுறாங்க. அதில் டாப் வந்து சைனா 5 கோடி, US 3 கோடி, அடுத்து பிரேசில், இந்த மாதிரியெல்லாம். இப்போது சுற்றுச்சூழல் கருதுனா கூட நீங்கள் பசுவை நீங்கள் இவ்வளோ கொல்றப்போ ஒரு விதமான மாற்றம் உருவாகதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பசுவுக்கு வலி இருக்கும் இல்லையா? பசுவில் எத்தனையோ மிருகங்களை கொல்றாங்க, அதுக்கெல்லாம் வலி இருக்கும். அந்த வலிக்கெல்லாம் பதில் கிடைக்காம போயிருமா? இல்லை. இயற்கை வந்து அந்த வலியை எடுத்து வச்சுக்கும். ரெக்கார்டர் மாதிரி. இப்போ இங்கே ரெக்கார்டிங் எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இயற்கை வந்து ரெக்கார்டிங் பண்ணும். கர்மான்னா நம்ம என்ன நினச்சிப்போம்? என்னுடைய கெட்ட கர்மா, அவ்வளோதான் நம்மளுக்கு கர்மாவை பற்றி தெரியும். கர்மான்னா எனக்கு நடக்கிறது மட்டும் கர்மா இல்லை. சேமாக கர்மா இருக்கக்கூடியவங்க தான் ஒரு குடும்பத்தில் பிறப்பாங்க. அவங்கள குடும்பம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரே மாதிரி கர்மா இருக்கிறவங்க தான் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி பல குடும்பம் சேர்ந்து இந்த பல குடும்பத்துக்கு ஒரே மாதிரி கர்மா இருக்கும். அவங்களாம் ஒரு நாட்டின் பிரஜை ஆகிறாங்க. அந்த கர்மாவை லீட் பண்ணக்கூடிய ஒரு கர்மா தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லா கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது கர்மா இருக்கு இல்லையா? அப்போ இயற்கை என்ன பண்ணும்? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கரெக்டான டைமில் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது பண்ணனால தான் இந்த கர்மா வருது. முக்கியமாக மிருகத்தை கொல்றதை பற்றி பிரபுபாதர் சொல்கிறாரு. ஒவ்வொரு நாள் இப்போ பாருங்கள், 30 கோடி மிருகம் ஒரு வருஷம், ஒவ்வொரு நாள் 10 மிருகத்தை வெட்டி அது ஒரு வருஷத்தில் 30 கோடி மிருகத்தை கொல்றாங்க. ஆனால் இயற்கை, அதாவது துர்காதேவி, கிருஷ்ணருடைய பிரதிநிதி, சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகான்னு பிரம்ம சம்மிதால் இருக்குது. சாயேவ யஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா. அந்த துர்காதேவி இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறாங்க, இந்த நிழல் உலகத்தை. ஸோ அவங்க அழிக்கிறாங்க கூட. கிருஷ்ணருடைய மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம், என்னுடைய பார்வையில் இந்த இயற்கை செயல்பாடு நடக்குதுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ அந்த துர்காதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கசாப் கடையில் ஒன்றொன்னா வெட்டுறீங்க மிருகத்தை, அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி கசாப்பு கடையில் டைரெக்டாக வெட்டுறவங்களும், அதை வாங்குறவங்களும், அதை கொடுத்து பரிமாறுறவங்களும், அதை சாப்பிட்றவங்களும், இந்த கசாப் கடையை வைக்கிறதுக்கு சாங்ஷன் கொடுக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் யாராலும் இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி கலெக்டிவாக ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரே கத்தியில் ஒரே போர்டில் அவங்கள கொல்றது பேர் தான் போர், உலக போர். வறட்சி, ரொம்ப வறட்சியாச்சுன்னு கவலைப்படுவோம், திடீர்னு பார்த்தா ஃப்ளட்டு வந்துடும், சீற்றம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடத்தக்கூடியது வந்து துர்காதேவி. இது எல்லாம் ஏன் சும்மா பண்ணுறாங்களா? அவங்களுக்கு போர் அடிக்குதுங்கிறாங்க பண்ணுறாங்களா? இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்வதால் தான். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்கள கொல்றது. இப்போது இது கிருஷ்ணர் இருந்த காலகட்டத்திலையும் பார்க்கலாம். கிருஷ்ணர் கடவுள் தானே, அவர் நினச்சா எல்லாத்தையும் உடனே காப்பாற்றலாம். திரௌபதி தேவியோட வஸ்திராபரணம் அப்போது, பாண்டவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டப்போ, பீமருக்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டப்போ, இது இத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் கிருஷ்ணா உடனே அவங்கள காப்பாற்றினார். திரௌபதி தேவியும் ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து காப்பாற்றினார். அவங்க அந்த செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்துருக்கலாமே. இல்லை சரி, செயல் நடந்ததும் நடந்துருச்சு, ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பரீட்சித் மகாராஜ் சொல்கிற மாதிரி, நீ இந்த தருணத்தில் கொல்லப்பட வேண்டியவன், ஏன் கொடுக்கல கிருஷ்ணா? அவருக்கு சக்தி இல்லையா? இல்லை அவர் ஸ்டேட் லா வந்து நான் லா பிரகாரம் போய்க்கிறேன்னு வெயிட் பண்ணாரா? அவர் தான் லா மேக்கரே, உடனே பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணல? இதுக்கு தான் பிரபுபாத் புக்ஸை நம்ம நல்லா படிக்கணும், அதில் பதில் இருக்குது. இப்போது இந்த மாதிரி அட்டுழியர்கள் வந்து பாரத பூமியில் மட்டும் இல்லை, ஏஷியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, யூஎஸில் மட்டும்னு இருக்கலை, உலகம் ஃபுல்லாக பரவி இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் கொல்றதுக்கு 2 வழி இருக்குது.
கிருஷ்ணருக்கு பராசிய சக்திர் விவிதைவ சூயத்தை, பல சக்தி இருக்குது அவர் கீழே. எப்படி நாட்டின் பிரதமருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு பல சக்தி இருக்கும். ஜஸ்ட் ஆர்டர் போட்டால் போதும், இவன் இப்படி பண்ணியிருக்கான், உடனே சர்ச் நடத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், போட்டால் போதும். அந்த மாதிரி பல சக்தி இருக்குது. பராசிய சக்திர் விவிதைவ சூயதை, அதில் முக்கியமாக 16 சக்திக்கு கீழே தான் இந்த பல சக்தியும் வேலை செய்யும். அது சாஸ்திரத்தில் ஸ்ரீமத் பாகத்தில் ஸ்ரீ பூ நீலா அந்த மாதிரி பல சக்தி இருக்குது. அது 16 சக்தியில் தலை சிறந்த ஒரு சக்தி வந்து இச்சா சக்தி. இச்சான்னு என்ன, நினச்சதுமே நடத்துறது யாருக்குமே இல்லை. அது பூமியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது, நம்ம பார்க்கலாம். பவர்ஃபுல் பர்சன், அமெரிக்க அதிபர் இல்லை, இந்திய பிரதமர் இல்லை, சைனாவோட பிரதமர், அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. தேவர்களுக்கு நம்மளை விட லட்ச மடங்கு அதிகம் அந்த சக்தி. அவங்க நினைக்கிறதுல எல்லாம் நடக்குது. ஆனால் அவங்களும் ஃபுல்லாக ஸ்வராட் கிடையாது, இண்டிபெண்டன்ட் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. ஸோ இந்த சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் தலைவர் வந்து விஷ்ணு. ஸோ அவருக்கு இருக்குது. அவரோட ஜஸ்ட் இச்சையில் அவர் நினச்சாலே நடந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கிருஷ்ணலீலாவில் கிருஷ்ணர் குழந்தை யசோதா அம்மா இருக்காங்க. யசோதா அம்மாவுக்கு தெரியாதா கிருஷ்ணா சுப்ரீம் கடவுள்னு? கிருஷ்ணர் கடவுள்னு தெரியாதா? தெரியும். அவங்கெல்லாம் ஞானிக்கும் மேலே இல்லையா? ஏன்னா பக்தர்கள், அவங்க கிருஷ்ணா கூட நித்திய லீலை இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணாவோட இச்சா வந்து என்னோட பியூர் டிவோட்டிஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணும். அவர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணார். கர்மா முதற்கொண்டு எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம விதி முதற்கொண்டு எல்லாம் அவர் தான் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, பியூர் டிவோட்டிஸ் தன்னை கண்ட்ரோல் பண்ணணுன்னு. அப்போது அவர் கடவுள்னு தெரிஞ்சால் அந்த பாவா இருக்காது இல்லையா? அதனால் அந்த இச்சாசக்தி மூலமாக அதை யோகமாயா மூலமாக அதை மறக்கடிச்சிடறாரு. ஸோ யசோதா அம்மாவுக்கு தெரியாது அவர் கடவுள்னு. இன்னொரு ஷாக்கிங் திங் என்னென்னா, அவருடைய எனர்ஜி அவரையே மறக்கடிக்கும். ஏன்னா அவரும் வந்து ஒரு குழந்தைய ஆக்ட் பண்ணணும். ஒரு குழந்தை எப்படி என்ஜாய் பண்ணுமோ அம்மா கூட அந்த மாதிரி பண்ணணுங்கிறக்காக தன்னைத்தானே மறதியில் போட்டுக்கிட்டு அழுதாரு, பயத்தில் அழுதாரு யசோதா அம்மா குச்சி எடுத்துகிட்டு வந்தப்போ. ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த இச்சா சக்தி இருக்கும்போது, அவர் நினச்சதை செய்யக்கூடிய சக்தி இருக்கும்போது அவர் நடத்தலை. ரெண்டாவது இன்னொரு வழி, ஃபஸ்ட் ஒன் வந்து இம்ப்ராக்டிக்கல் வழி, நம்மளால் பார்க்க முடியாது. ரெண்டாவது வழி வந்து அவர் ஒரே செயலில் பல விஷயத்தை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக அவர் இச்சாசக்தி மூலமாக செய்யலை. ஆனால் இச்சாசக்தி இருக்குது, ப்ராக்டிக்கலாக இயங்குது. எப்படி? இயற்கையின் மூலமாக. ஒன்று வந்து இந்த அட்டுழியர்களில் பல இடத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தணும் இல்லையா? நம்ம துரியோதனன் ஒருத்தரை சொல்லுவோம், ஆனால் பல துரியோதனன்கள் பல இடத்துல இருக்காங்க, இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தணும். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவங்க செஞ்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆயாச்சு, அதுக்கு வெயிட் பண்ணார். அதுக்குண்டான சூழ்நிலை தான் மகாபாரதம், அந்த போர் குருக்ஷேத்ரா. அங்கே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரு. ஒன்று சேர்த்தி, அதாவது கால ரூபத்தில் அங்கே ஆக்ட் பண்ணார். அவர் பர்சனலாக ஆக்ட் பண்ணல, அவருடைய அரூபமான காலம் இருக்குது, டைம், அது மூலமாக ஆக்ட் பண்ணார். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அங்கே போர் நடந்துச்சு. அதை தடுக்கவும் பார்த்தாரு, ஆனால் அட்டுழியர்கள் இல்லை, இது நடந்தே தீரணும், அப்போ நடத்தினார். அப்போது எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போது பரித்ராணாய சாதுனாம், அவங்களை கொண்டனால சாதுக்களை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. விநாசாயிச்ச துஷ்கிருத்தர்களை கொண்டாச்சு. அடுத்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணோம்ல. இப்போ நல்லவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாச்சுன்னு அவங்கள விட்டால் நல்லவங்களும் கெட்டவங்களாவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வாழணும் ஞானம் கொடுக்காம நம்ம அப்படியே விட்டுட்டா. அதனால் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும். தர்மத்தை எப்படி சம்ஸ்தாபனம் பண்ணுவார்? ஃபஸ்ட்டு ஞானம் போதிக்கணும் இல்லையா? பகவத்கீதா பாருங்கள், துஷ்டர்கள் இறக்கணும், அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்படணும், பகவத்கீதை சொல்லணும். இத்தனை காரணங்கள் இருக்கிறக்காக தான் கிருஷ்ணர் பொறுமையாக ஓகே என்னுடைய இயற்கையின் பிரகாரமே அது நடக்கட்டும் சொல்லி விட்டார். ஸோ அது மூலமாக பகவத்கீதை வந்துச்சு. பகவத்கீதை பிரம்மதேவருடைய ஒரு நாளில் ஒருக்க தான் நம்மளுக்கு கிடைக்கிற, எத்தனையோ கோடி 1000 சதுரயுகத்தில் ஒருக்க தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வேதத்துக்குள்ளே பூந்து அது ஒவ்வொரு வேதமும் படித்து நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடிக்க முடியாது. அதனால் அதனுடைய சாரத்தை வெறும் 700 ஸ்லோகத்தில் கொடுத்தாங்க. எல்லாருமே பகவத்கீதாவை தரோவாக படிக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். இப்போது நம்ம சாஸ்திர பிரகாரம் நாம் எப்படி வாழணும், சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது? வசுதைவ குடும்பகம். நான் ஃபாலோ பண்ணுறது தான் பெருசு, என்னோடய ரிலீஜனை நீ ஃபாலோ பண்ணலைன்னா உன்னை நான் கொன்றுவேன், அப்படி இல்லை. வசுதைவ குடும்பகம் எங்கே சொல்லியிருக்கு? மகா உபனிஷத்தில். அதாவது எல்லாருமே என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி மட்டும் என் குடும்பம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் ஒரு ப்ராடர் வியூ, இந்த மொத்த உலகமும் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறது தான்
நம்ம சாஸ்திரம். யுனைடெட் நேஷன், இன்றைக்கி யுனைடெட் நேஷன் சொல்கிறோம். எத்தனை கண்ட்ரிஸ் யுனைட்டடாக இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் பெருகிட்டே தானே போகுது. நாடு வந்து அதிகரிச்சுட்டே போகுதுன்னா என்ன, சண்டையும் அதிகரிக்கும் இல்லையா? ஸோ யுனைடெட் நேஷன் பேரில் தான் இருக்கு, ஆனால் செயலில் இல்லை. ஆனால் வசுதைவ குடும்பக்கம் பிரகாரம் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் முன்னாடி. பல நாடு ஒரே குடும்பமாக, அதனால தான் ஒரு ராஜா இருந்தாங்க, எல்லாருமே அந்த ராஜாவுக்கு கீழே கட்டுப்பட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. வசுதைவ குடும்பக்கம். அடுத்து வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, சஹனாவவது சஹனோ புனக்து சஹவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை. ஓ கடவுளே, எங்கள் எல்லாத்தையும் பராமரிங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க. சஹனோ புனக்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்லது பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். சஹ வீரியம் கருவாவாய், ஒன்றா நம்ம வேலை செய்யணும். தேஜஸ்வினாவதீதமஸ்து, நம்ம ஞானம் நம்மளை நல்ல பாதைக்கு எடுத்துகிட்டு போட்டும். மாவித்விஷாவஹை, யாரையும் என்ன சொல்கிறது, துவேஷம் வேண்டாம், யாரையும் நம்ம தள்ளி வைக்க வேண்டாம், யார் மேலேயும் பொறாமை வேண்டாம், சண்டை வேண்டாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு மெடிடேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சாந்தி வரணுன்னா போர் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மகாபாரதத்தில் நடந்துச்சு. ஸோ கெட்டவங்கள்லாம் இறந்தால் தான் நம்ம சாந்தியாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் நடக்க வேண்டியது எப்படியும் நடக்கும். இப்போது இந்த சஹனாவவது சத்தியமாக உண்மையாகணும்னா அதுக்கு எப்படி நடக்கும்? ஜஸ்ட்டு ஸ்லோகாவை மட்டும் கேட்டு அப்படியே ஓம் சாந்தி கண்ண மூடி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னா சாந்தி ஆயிடுவோமா? நம்மளை மாதிரி எல்லோரும் ஓம் சாந்தி பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் வருணாசிரம தர்மம். பிராமணர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுப்பாங்க, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்க. விவகாரிக்காகவும் அப்புறம் ஆன்மீகமாகவும் ரெண்டுமே, மெட்டீரியலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு பிராமணர்கள் ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டை வாங்கிட்டு அதை எல்லாரும் வீட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சத்திரியர். பாருங்கள், இதுதான் உங்கள் டைம் டேபிள்னு சொல்லி கொடுக்கறது. அது வைசியர்களும் சூதரர்களும் வாங்கி அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சத்திரியனும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி பண்ணுறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்குவாங்க. தவறு நடக்க சான்ஸே இல்லை, ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான கிங், எல்லோரும் நடுங்குவாங்க, அதே சமயம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் வர்ணாசிரமம் முக்கியம். இன்றைக்கி கூட வர்ணாசிரமம் இருக்கே, நிழல் வர்ணாசிரமம். சயின்டிஸ்ட் இல்லையா இன்றைக்கி? விஞ்ஞானிகள் இல்லையா? கவி இல்லையா? பாயட்ஸ் இல்லையா? அப்புறம் சத்திரியர்கள், இன்றைக்கி பாலிட்டிஷியன்ஸ் இல்லையா? ஆர்மி இல்லையா? ஆர்மியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தைரியமானவங்கள நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு கூட அது இருக்காது. நம்ம மரணத்தை ஒவ்வொரு நொடியும் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த தைரியம், அந்த சக்தி யாருக்கு வரும்? பகவத்கீதையில் இருக்குது, திருத்திர் தாக்ஷியம் யுத்தே சாப்பி அப்பலாயனம். களத்தில் இறங்கி பயந்துட்டுலாம் ஓட மாட்டாங்க, நம்மளாம் ஓடிடுவோம், அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. ஸோ சத்திரியர் அந்த குணம் இருக்குது பாருங்கள், இயற்கையாகவே பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் படி பிரகாரம் அந்த குணத்தில் அவங்க இருக்கிறனால சத்திரியராக இருக்காங்க. ஸோ சத்திரியர், வைசியர், சூத்ரர் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போது வர்ணாசிரமம் ஃபாலோ பண்ணலன்னா பிறப்பு இறப்பு நோய்வாய்ப்படுவது இல்லையா, இந்த சக்கரத்திலே நம்ம மாட்டிகிட்டு இருப்போம். வர்ணாசிரமம் ஃபாலோ பண்ணுறவங்க படிப்படியாக மேல் நோக்கி போவாங்க. ஸோ மரணத்துக்கு வந்து முன்னாடி அவ்வளோ வேல்யூ இல்லை, பயம் இல்லை. இன்றைக்கி தான் மரணம் அவ்வளோ பெருசு, ஏன்னா நம்ம உடலில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதம் பிரகாரம் பயம் த்விதியாபினிவேஷத்தஸ்யா, பகவான் இல்லை, எனக்கும் பகவானுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறவங்களுக்கு தான் பயம் இருக்குமாம்மா. ஸோ அப்படி இருக்கிறவங்க சும்மா ஆர்டிஃபிஷியலான தைரியசாலி, நம்ம சினிமா டயலாக்லாம் பார்ப்போம், எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது இல்லையா? அது சும்மா சொல்கிறது தான், உண்மையாலே அப்படி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ரிஷியை பாருங்கள், பியூர் டிவோட்டிஸை பாருங்கள், உண்மையாக பயமற்ற நிலை என்னென்னு அவங்கக்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க கிருஷ்ணாவை தான் பார்க்குறாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார் இல்லையா? ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி, இந்த எப்படி டெத்துக்கிட்டேருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு ஒரு ஸ்டோரி பார்ப்போம். ஸோ ஈராக் இருக்கு இல்லையா, ஈராக் பாக்தாத், அங்கே ஒரு பணக்கார மர்ச்சன்ட் ஒருத்தர் இருந்தார், சேல்ஸ்மேன். அவருக்கு வந்து நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும். அப்போது தன்னுடைய வேலைக்காரனை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு, போய் காய்கறி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா, அற்புதமாக சமையல் செஞ்சு எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம், அவங்கள மகிழ்விப்போம், கெஸ்ட் வராங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு போன வேலைக்காரன் காய்கறியை சூஸ் பண்ணுறப்போ பின்னாடி யாரோ தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டது திரும்பி பார்த்தா பயம், ஏன்னா மரணத்தை கண்ணுக்கு நேராக பார்க்குறாரு. யமதர்மராஜன் மார்க்கெட்லேயே அந்த க்ளோஸ்அப்பில் ஒரு மரணத்தை பார்த்தா எவ்வளோ பயம் இருக்கும், அந்த மாதிரி பயந்து அங்கேருந்து எதுவும் வாங்கலை, எல்லாம் போட்டு திரும்ப ஓடி போயிட்டார். போயிட்டு அந்த மர்ச்சன்ட் கிட்ட, தன்னுடைய எஜமான் கிட்ட சொல்கிறாரு,
நான் யம தர்மராஜரை பார்த்துட்டேன், சரியாக பேச முடியல, நடுக்கம். என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் எப்படியும் எஸ்கேப் ஆகணும், உங்களால் முடியும், ஒரு வழி சொல்லுங்கள். அப்போ அந்த குதிரை தொழுவு இருக்கு இல்லையா, அந்த குதிரை தொழுவில் இத்தனை குதிரைகள் இருக்குது. அதில் டாப் கிளாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் குதிரை, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அந்த குதிரையை நீ எடுத்துகிட்டு போய்க்கோ, எஸ்கேப் ஆயிரு. 2 மணி நேரம் தான் இது. எங்கே பேசப்படுது? பாக்தாத்லேருந்து ஷமராங்கிற ஒரு இடத்துக்கு. ஸோ 2 மணி நேரம் தான் குதிரை எடுத்து எஸ்கேப் ஆயிரு. அவரும் குதிரை எடுத்துகிட்டு, குதிரையை ஓட்ட சந்தோஷம், மரணத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், மார்க்கெட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போது இவர் ராஜாவுக்கு சரி ரொம்ப பயத்தில் இருக்கான், எஸ்கேப் ஆகிட்டு போட்டும், திரும்ப வருவான்ல, நான் போய் பார்க்குறேன் யார் அது அந்த மரண தண்டனை கொடுக்கறது, மரணத்தின் ஸ்வரூபம் யார், யம தர்மராஜர் யாருன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த ராஜா மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா அந்த மார்க்கெட்டில் அவர் இருக்கார். அவர் என்ன எல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, யார் யார் என்னென்ன. ஏன்னா புக் இருக்கு இல்லையா, அவருடைய அசிஸ்டன்ட் சித்திரகுப்தன் எல்லாம் எழுதி வச்சுட்டார். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் போய் கேட்குறாரு, நீங்கள் தான் யம தர்மராஜர், பட் ஏன் என்னுடைய அசிஸ்டண்ட்டை தள்ளி விட்டீங்க, அவர் பயந்து போயிருக்காரு. இல்லை, உங்கள் அசிஸ்டண்ட் வந்து பாக்தாத் ஈராக்கில் என்ன வேலை, ஏன்னா என்னுடைய கணக்கு பிரகாரம் அவர் ஷமரால் அவருடைய உயிர் போகணுன்னு இருக்குது, ஆனால் பாக்தாதில் என்ன பண்ணுறாருன்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது, ஆல்ரெடி ஷமராவுக்கு விதியின் பிரகாரம் அவர் அனுப்பிச்சி விட்டார் அவருடைய குரு. ஸோ யம தர்மராஜர் அங்கே போய் அவருடைய உயிர் எடுக்கிறாரு. ஸோ அவருடைய கணக்கின்படி அவருக்கே தெரியல எப்படி பாக்தாத்தில் இருக்கார் இந்த நேரத்தில். இப்போ பாக்தாத்தில் இருக்கார், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் மரணிக்கணும், ஆனால் சமரால் மரணிக்கணும்னு இருக்கார், இங்கே இருக்காரு, ஆனால் அவருடைய எஜமான் ஆல்ரெடி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ அங்கே போய் அவர் இறந்துட்டார். ஸோ இறப்பை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் இறப்பை அவாய்ட் பண்ண முடியும். அது எப்படி முடியும் முடியாது ரெண்டும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். பியோர் டிவோட்டிஸ், அதாவது சித்திரகேது, கிங் சித்திரகேது வந்து அப்படி பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது மகாதேவரும் அவருடைய மனைவியான பார்வதி தேவியும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, நிறைய ரிஷிகள் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பியோர் டிவோட்டிஸோடைய செயலை பார்த்து அதுவும் கலியுகத்தில் இன்றைக்கி நம்மளுக்கு பார்வையே இல்லை, ஒரு ஞானியை, ஒரு தூய பக்தனை பார்த்தா அவங்க வெளிப்புறத்தில் என்ன தோற்றத்தில் இருக்காங்களோ அதை பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நான் சோல் இல்லை, நான் பாடி இல்லை, நான் சோலுங்கிற கான்செப்டே தியரியில் கூட இல்லை, இந்தியாவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் யாரை பார்த்தாலும் பாரு, இவன் இப்படி அழகாக இருக்கான், இவன் அசிங்கமாக இருக்கான், இவன் வெள்ளையாக இருக்கான், இவன் கருப்பாக இருக்கான். ஸோ வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறனால சித்திரகேது வந்து அவர் கொஞ்சம் ஏமாந்துட்டார். பப்ளிக்கில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர் எல்லாத்துக்கும் தர்மம் சொல்லி கொடுக்குறவர் மகாதேவர், அவரை ஃபாலோ பண்ணி தான் பிரம்மதேவர்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அவரே இப்படி இருக்காரு, ரிஷிகள்லாம் சுற்றி இருக்காங்க, தவறாக கால்குலேட் பண்ணிட்டாங்க. அவருடைய மனசு, அவருடைய பேச்சு பார்வதி தேவிக்கு புரிஞ்சிருச்சு. அவர் தப்பாலாம் ரொம்ப சொல்லலை, பார்த்ததை சொன்னார். அப்போ பார்வதி தேவி சொன்னாங்க, உன்னோடைய அகங்காரத்தினால எப்படி நீ இறந்து அசுரனாகுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் விருத்ராசுராவாக ஆகிறாரு. ஸோ அது சொன்னதுமே நம்மளை யாராவது சாபம் விட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருக்கும், அது உடனே இறந்து அது ஒரு பவர்ஃபுல் பர்சன் சாபம் விடுறது. அப்போ சித்திரகேது உடனே சொன்னார், சரி நான் எதுவும் தப்பாக சொல்ல பார்வதி தேவி, நான் ஜஸ்ட் பார்த்ததை சொன்னேன், அப்படி இருந்தாலும் உங்கள் மனசுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் சபிச்சதை நான் ஏற்றுக்கிறேன், நான் இறந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கையில் என்ன இருக்குது, விதி பிரகாரம் நல்லது கெட்டது வரும், அது தேவர்களுடைய கண்ட்ரோலில், அது பரமாத்மாவுடைய கண்ட்ரோலில், அதனால் பரவாயில்ல நான் இறக்குறேன், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு. அப்போ தான் மகாதேவர் இந்த ஸ்லோகா சொல்கிறாரு, நாராயண பரசர்வே நகுதர்ஷன பிப்யதி ஸ்வர்கா அபவர்க நரகேஸ்வபி துல்யார்த்த சமதர்ஷன. நாராயணா தான் என்னுடைய கத்தின்னு வாழ்கிற அந்த பியோர் டிவோட்டிக்கு நகுதர்ஷன பிப்யதி, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, இவங்க தான் உண்மையான ஃபியர்லெஸ். ஸோ எதுக்குமேனா மரணம், எல்லா பயத்தில் சிறந்த பயம் வந்து மரண பயம் தானே, அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்கள ஸ்வர்க்கத்தில் போட்டாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, நரகம் அப்பவர்க்கம் எங்கே போனாலும் நரகத்தில் போட்டால் கூட டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அப்படித்தானே ராமானுஜாச்சாரியா நீ நரகத்துக்கு போவ இந்த மந்த்ராவை சொன்னால் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, உன்னோட பெனிஃபிட் மட்டும்தான். அவர் இல்லை எல்லாருமே சந்தோஷம் அடையணும், நீ நரகத்துக்கு போவியே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போய் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நான் போக தயார். ஸோ அவங்களுக்கெல்லாம் மரணங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ துல்லியா அர்த்த சமதர்ஷினக, இந்த எல்லா இடத்துலையும் அவங்க சமதர்ஷியாக இருப்பாங்க. ஸோ பியோர் டிவோட்டி ஆனால் இது எல்லாமே சாத்தியம். நம்ம எப்படி பியோர் டிவோட்டி ஆக முடியும்?
கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணல, ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? டிவோட்டி மாதிரி முதல்ல தோற்றத்தில் இருக்கோம், அடுத்து மனசை வந்து டிவோட்டியாக மாற்றணும், அடுத்து தூங்கிட்டு இருக்கிற சோல் விழிக்கணும். அப்போ தான் நம்ம ஃபைனலாக பியோர் டிவோட்டி ஆக முடியும். அது எப்படி ஆக முடியும்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜபா பண்ணால் முடிஞ்சுதா? இல்லை. இது ஜப்பா பண்ணால் மேபி ஆன்மீக இலக்கு இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் பிறவி எடுக்கணும். மேபி நிறைய புண்ணியம் இருக்கிறனால பெரிய ராஜாவா, இல்லை ஒரு பெரிய ரூலரா, இல்லை ஸ்வர்க்கத்தில் தேவதாவா, அமரர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது கோல் இல்லை. அப்பயும் சஃபரிங் இருக்குது. பாகவதம் படிங்க, 9th கேண்டோ படித்து முடிச்சதுக்கப்புறம் சொல்வீங்க, நரகமும் சரி பூமியும் சரி தேவர்களும் சரி வர்ஸ்ட் லைஃபு அப்படின்னு கண்டிப்பாக. ஸோ பாகவதம் ஃபுல்லாக படித்தா தெரியும். அவங்களுமே பயங்கரம் மரண பீதியில் இருப்பாங்க. ஆனால் நம்ம அளவுக்கு பயம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கும் பயம் இருக்குது. நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பயம் நம்மளுக்கு கொடுப்பாரு பகவான் இல்லையா? அவங்களுக்கு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பலசாலி ஒரு அசுரனை கொடுப்பாங்க பயத்தை உருவாக்குறதுக்கு இல்லையா? ஹிரண்யகசிப்பு வந்தப்போ பிரம்மர் சொல்கிறாரு, வேறு அசுரர்களை யூஸ்வலாக இந்திரர் கொண்டுருவார், இல்லை மேக்சிமம் பிரம்மதேவர் கொண்டுருவார், மகாதேவர் கொண்டுருவார். ஹிரண்யகசிப்பு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த இருட்டு, இந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த இதெல்லாம் யூனிவர்ஸே அழியிற அளவுக்கு ஒரு இருட்டு, இருட்டு. அப்போது சொல்லிட்டாரு, நம்ம சக்தியில் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் சக்தியை விடுங்க, உங்களுடைய அப்பா நான், எனக்கே சக்தி இல்லை அவங்கள கொல்றதுக்கு. ஏன்னா பகவானை அனுப்பிச்சி விட்றாரு அந்த அசுரர்களை, அவர் நினச்சாதான் அவங்கள கொல்ல முடியும். எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸை பியூராக ஃபாலோ பண்ணணும், சாண்ட் பண்ணுறத கேட்கணும், டிவோட்டி மாதிரி பிஹேவ் பண்ணணும், 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும். குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் குருவை மாதிரியே அபயாவாக நம்ம ஆயிடலாம். ஸோ குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸில் தான் நம்ம ஒரு பியோர் டிவோட்டியோட பிளெஸ்ஸிங்ஸில் தான் நம்ம பியோர் டிவோட்டி ஆக முடியும். எப்படி ஒரு டாக்டரோடைய டீச்சிங்ஸில் தான் இன்னொருத்தர் சர்ஜரி பண்ணி டாக்டர் ஆக முடியுமோ, அதே மாதிரி ஒரு பியோர் டிவோட்டியோடைய கருணையில் தான் நம்ம பியோர் டிவோட்டி ஆக முடியும். இதோட முடிச்சுக்கிறேன். கேள்விகள் இருக்கா? சொல்லுங்கள். எல்லாமே ஒரே குடும்பம் இப்போ இல்லை, நான் சொன்னது வேத காலத்தில். இன்றைக்கி எல்லோரும் ஒரே குடும்பம் இல்லை, என் குடும்பம் மட்டும்தான் குடும்பம். வசுதைவ குடும்பக்கம் தான் பார்வை இருந்துச்சு முன்னாடி. அதை நீங்கள் பார்க்கலாமே, அது ஆன்மீகம் மட்டும் கிடையாது. பொலிட்டீஷியன்ஸ் எத்தனை நாடு இருந்துருச்சு முன்னாடி, எத்தனை நாடு இருந்துச்சு, அந்த அத்தனை நாடுகளுக்கும் ஒரே தலைவர் தானே, சாம்ராட். அவர் வச்சது தானே சட்டம். அவர் சட்டம் வச்சது அவருடைய கர்வத்தினால வைக்கல, எப்படி மக்கள் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு பிராமணர்கள் ரிஷிகள் சொன்னதை வச்சு. அந்த ரிஷிகள் யார்? பிராமணர்கள் யார்? பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்களா? கிடையாது. ரிஷிகளுக்கு பிராமண தகுதி இருந்துச்சு. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி சமோ தம தபஸ் சௌச்சம், இவங்கள தான் பிராமணர்களாக சொல்லப்பட்டுச்சு. டாக்டருக்கு பிறந்தா இவருக்கும் அந்த டாக்டர் குவாலிட்டி இருக்குன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் வளர்ந்தா தானே தெரிய வரும். அப்படி தான் சாஸ்திரத்தில் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ஒரே நாடாக இருந்தனால சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அது இப்போ இல்லை. ஏன்னா சாஸ்திரத்துலேருந்து நம்ம செப்பரேட் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ வசுதைவ குடும்பக்கம்னு இன்றைக்கி யாருக்கும் புரியாது. இது நீங்கள் போய் சொல்லி பார்த்தீங்கன்னா வசுதைவ குடும்பக்கம் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே யுனைட்டடாக இருந்திருக்கோம்? பிரபுபாத் யுனைடெட் நேஷன்ஸ் க்ரியேட் பண்ணார். நம்ம மூமெண்ட்டில் அமெரிக்கன்ஸ் இல்லையா? அமெரிக்கன்ஸ் இல்லையா பணக்காரங்க? நம்ம மூமெண்ட்டில் ஆஃப்ரிக்கன்ஸ் இல்லையா? நம்ம மூமெண்ட்டில் சைனீஸ் இல்லையா? பாகிஸ்தானில் இஸ்கான் இல்லையா? துபாயில் இல்லையா? மலேசியாவில் இல்லையா? நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் எங்கே இல்லாமல் இருக்காங்க? எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே, லித்துவேனியன் ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுறோம், இல்லை போலாண்டில் இருந்து ஒருத்தரை மீட் பண்ணுறோம், ரஷ்யன் ஒருத்தரை மீட் பண்ணுறோம். சும்மா அடையாளத்துக்காக இவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்போம். அவர் ரஷ்யன்னு சொல்ல மாட்டோம், நம்ம ரஷ்யன் டிவோட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவோம் அவங்கள மீட் பண்ணதும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் டிவோஷனல் சர்வீஸில் இல்லைன்னா அவர் மீட் பண்ணால், அதே அங்கே பாரு வெள்ளைக்காரன் வரான், அங்கே பாரு கருப்பாக இருக்கிற வராரு, அங்கே பாரு குள்ள வரான் இல்லையா, அங்கே பாரு நெட்டை. ஸோ இப்படி தான் பார்ப்போம். பட் கிருஷ்ணா எப்படின்னா என்ன க்ரியேட் பண்ணியிருக்காரு பிரபுபாத், யுனைடெட் நேஷன். ஆனால் நம்ம அதை இன்னும் இது பண்ணல, பூர்த்தி பண்ணல. அவர் என்ன நினச்சாரோ அதை நம்ம இன்னும் ஃபுல்லாக பண்ணல, நடந்துகிட்ருக்கு. ஸோ முதல்ல நம்மளை சுத்தப்படுத்திக்குவோம்.
வியாசதேவர் எழுதியிருக்கார் அந்த ஸ்லோகம் இல்லையா, அவருடைய ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் அதை எழுதியிருக்காரு. ஸோ வேர்ட் டு வேர்டு மீனிங் ஒன்று இருக்குது. அந்த முதல்ல வந்து நம்மளுக்கு ஈஸியாக சமஸ்கிருதம் படிச்சிடலாம். வேர்ட் டு வேர்டு மீனிங்கோடைய அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல இப்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். இதனால தான் ஆச்சாரியர்கள் தேவை. வராக அவதார் வந்தார் இல்லையா, கிருஷ்ணாவுடைய வராக அவதார். அதில் ஹிரண்யகசிபு வந்து ஹிரண்யாக்ஷா வந்து நராதமா சுராதமான்னு சொல்கிறாரு. சுரா அதமானா என்ன, தேவர்களே ரொம்ப தாழ்ந்தவர் நீ அப்படின்னு திட்டுறாரு. ஸோ டிரான்ஸ்லேஷனில் தேவர்களில் தாழ்ந்தவர்னு டைரக்டான மீனிங். ஆனால் பொருளுரையில் ஸ்ரீதர சுவாமி சொல்கிறாரு, ஸ்ரீதர சுவாமி சொன்னதை பிரபுபாத் சொல்கிறாரு, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, தேவர்களில் சிறந்தவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பாருங்கள், சமஸ்கிருதம் ஒரே வார்த்தை தான், எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் என்ன. ஏன்னா நேரில் திரிகாலஜ்ஞா அவங்கெல்லாம் 5000 வருஷம் முன்னாடி வியாசதேவர் எழுதினார். வராக அவதார் ஏதோ ஒரு மன்வந்தரால் நடந்தது, இந்த சத்துர்யுகா கூட கிடையாது. 1000 சத்துர்யுகாவுக்கு முன்னாடி, எத்தனையோ கோடி வருஷம் முன்னாடி வராக அவதார் நடந்திருக்கு. வராக அவதார் பல தடவை நடக்கும். ஒரு இன்கார்னேஷன் ப்ரௌன் கலர் வராகாவா, இன்னொரு ரீசெண்ட் இல்லை ஸ்வேத வராகாவா, அப்புறம் ப்ரௌன் கலர் வராகா, வெள்ளை கலர் வராகாவா, இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அந்த அர்த்தங்கள், அந்த இன்சிடெண்ட் நடந்ததுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வேர்ட் டு வேர்டு மீனிங்கில் புரியலாம். அப்புறம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் படித்து பொருளுரை படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேர்ட் டு வேர்டு மீனிங் கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ படிக்கணும். புரிஞ்சுது? இல்லை, இன்னொன்று வேர்ட் டு வேர்டு மீனிங் வந்து சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், அது ஏன் அந்த லாஜிக்லலாம் போனீங்கன்னா அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஈஸியாக புரிகிற மாதிரி. ஏன்னா வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் படிச்சிருக்கேன் பகவத்கீதா முன்னாடி. இப்போ பிரபுபாதர் சொன்னதை படிக்கிறப்போ ஸ்பூன் ஃபீடிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எழுதுகிற புக்கு வந்து புத்திசாலிக்கும் புரியணும், மெட்டீரியல் புத்திசாலிக்கும் புரியணும், மெட்டீரியலாக முட்டாளாக இருக்கிறவங்களுக்கும் புரியணுங்கிற அளவுக்கு ஈஸியாக எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வேர்ட் டு வேர்டு படித்தா கஷ்டமானது ஈஸியாக தெரிய வரும். அதை சர்பாஸ் பண்ணிவிட்டு நம்ம போகணுன்னு ஆரம்பத்தில் கிருஷ்ணா கான்ஷியஸில் வரப்போ கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு சில பேர் பொருளுரை மட்டும் பூரா படிச்சுட்டு போவாங்க. அதை படிக்க படிக்க அவங்களுக்கு என்ன தோணும், இவ்வளோ அழகாக இருக்கே, அந்த டேஸ்ட் கிடச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் ஆழமாக படிப்போம் அப்படின்னு போகிறப்ப தான் வரிசையை படிப்பாங்க, வேர்ட் டு வேர்டு மீனிங் படிப்பாங்க, டிரான்ஸ்லேஷன் படிப்பாங்க, பொருளுரை படிப்பாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஃபீலிங் இருக்கும். ஸோ படிக்கணும். வியாசதேவர் எழுதினதை ரெஸ்பெக்ட் பண்ணி படிக்கணும். சமஸ்கிருத ஸ்லோகம் புரியுதோ இல்லையோ, அந்த ஸ்லோகத்துக்கு சக்தி இருக்குது. கிருஷ்ணாவுடைய நாம இன்கார்னேஷன் இல்லையா, அது டச் பண்ணும் இல்லையா, அதுக்காக. லாஸ்ட் கொஸ்டின். புரியல. பாகவதம் படிக்க வேண்டான்னு சொன்ன, ஏன் வேண்டான்னு சொன்ன? அவருடைய அவர் தானே எழுதின வியாசரா. புரியல. பகவத்கீதை கொடுத்துருக்காருன்னு இல்லை அர்த்தம். அதில் ஒரு இது இருக்குது. பகவத்கீதையில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜாவை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு நான் ஒருவன் என்று சரணடை. அப்படின்னா டைரக்ட் மீனிங் என்ன புரிய வரும்னா, எல்லாரும் சன்னியாசம் எடுக்கணும். முடியுமா? எல்லாரும் வெவ்வேறு நிலையில் இருக்கோம். நஹி கல்யாண கிருத் கஷ்டித், இது நகர்மணாம் அனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணத்தே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. சந்நியாசம் எடுத்தால் தான் பர்ஃபெக்ஷன் அடைவோங்கிறதும் கிடையாது. இல்லை. ஸோ கிருஷ்ணர் சொன்னது நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். எல்லாருமே எல்லாம் ரெனவுன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். எப்படி முடியும்? எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதை எப்படி சரணடையணும்னு டீச் பண்ணுறதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். அவங்களுடைய பக்தர்கள் வாயிலிருந்தே வந்தது. நான் தான் சுப்ரீம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவருக்கு எவ்வளோ கர்வம் பாரு, ஈகோ. அதனால தான் சொல்கிறாரு. ஃபால்ஸ் ஈகோன்னா என்ன? இப்போ நான் இருக்கேன், பவுண்டரக்கான்னு ஒரு டீமன் இருந்தார், விஷ்ணு மாதிரி 4 கை வர வச்சுட்டு நான் தான் விஷ்ணுன்னு. அது உண்மையான விஷ்ணுவான கிருஷ்ணர் பார்த்ததும் ஃபஸ்ட்டு சிரித்தார். அவருக்கு அந்த ஜோக், ஏன்னா உண்மையாலுமே அவர் தான் விஷ்ணு. அவருக்கு உண்மையாலுமே ஒட்ட வச்ச கையெல்லாம் கிடையாது, அவருக்கு 4 கை இருக்குது. பரமாத்மாவும் 4 கை இருக்குது. ஸோ தன்னை மாதிரி ஒரு
இப்போ ஆக்டர்ஸ் வந்து தன்னை மேடையில் இமிட்டேட் பண்ணுறவங்கள பார்த்து அவங்க ஆக்டரை மாதிரியே பேசுகிறப்போ அந்த ஆக்டருக்கு சிரிப்பு வருமா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சிரிப்பு வந்துச்சு. இது எதுக்காக சொன்னேன்? ஸோ பாகவதத்தில் இல்லை இப்படி எப்படி சர்வதர்மான்னு பரித்தியச்சை பண்ணணும்னு சொல்லி பக்தர்கள் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே தேவை. அடுத்து பாகவதம் மெச்சூர் ஆகும்போது சைத்தன்ய சரிதாமிர்தம். டிவோட்டியா, இந்த டிவோட்டியோடைய நாகரிகம் என்ன அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிர்தால் தெரிய வரும். முடிச்சுக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி, அனந்த கோட்டி வைஷ்ணவ